அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் தான். நீங்கன்னு சொல்ல, மத்த கட்சியில இருக்கிறவங்க, மத்த ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படிதான் பிராண்டிங் பண்றாங்க. இப்ப என்னோட ஐடி எடுத்து பாருங்க. ஒரு அபியூஸ் இருக்கா நீங்க சரி பாருங்க. சரி. அப்ப தப்பா சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தப்பா நிமிஷம். சொல்றவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்து அண்ணன் வச்சிருக்காரு ப்ரோ. வினோத் தப்பா இரு வினோத், பேசுறவங்களுக்கு ஓவர்லாப்ல போஸ்டிங் போயிடாத. கொடுத்து அண்ணன் வினோத் இரு வினோத், நீ ஓவர்லாப்ல போயினா அப்புறம் பாவம். சரி நிஷாந்த் தம்பி, அப்ப எல்லாரும் தப்பா சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல நீங்க சரியா இருக்கிறாங்க, டிவிக்கு எல்லாம் அவங்க சரியா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் டிவிகேல எல்லாருமே சரியா இருக்காங்கன்னு சொல்லல. எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கிறவங்க மேல தப்பு இருக்கும், சரி இருக்கும். அவங்க இப்ப எடுத்திருக்கிற நிலைப்பாடு எப்படிங்கிறத பார்த்துதான் முடிவு பண்ணணும். சரி சரி தம்பி, நான் நீங்க இப்ப இந்த சரி தம்பி நீங்க இந்த ஐடியில இருக்கிறீங்க. சரி தம்பி நீங்க இந்த ஐடியில இருக்கிறீங்க. எத்தனை டிவிகே ஸ்பேசஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, லிசன் பண்ணிருக்கீங்க அப்படின்றது ஒரு சும்மா ஒரு பேச்சு வார்த்தை ஒரு கணக்குக்கு சொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன ப்ரோ, நான் புதுசுதான் ப்ரோ இருக்கேன். நான் ஒரு 2-3 ஸ்பேஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். இது நடந்திருக்கு. நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய அபியூஸ் நடந்திருக்கு. எல்லாம் சொல்லவே மாட்டேன். நிறைய அபியூஸ்க்கு நான் திட்டியிருக்கேன். அதுக்காக அதை வச்சு மொத்தமா எல்லாரையுமே வந்துட்டு ஒரு தம்பி நீங்க இப்ப இந்த ஸ்பேஸ் கமெண்ட்ல என்னுடைய ஸ்பேஸ் கமெண்ட்ல ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, கரெக்டா? நான் வந்துட்டு அந்த குழந்தைக்கு சொல்லியிருந்தேன் ப்ரோ. அந்த டிஎம்கே குழந்தை ஒண்ணு இருந்ததுக்கு, அதுக்கு வந்துட்டு டிவிகேங்கிறதுக்கு அவங்க போட்டிருந்ததையும் நான் பார்த்தேன் போஸ்ட்ல. அதுல டிவிகேங்கிறதுக்கு ப்ரூஃப்மே இருந்த மாதிரி நான் பார்க்கல, அதனால தான் கேட்டேன். டிவிகே ஐடி ஏங்க இங்க பாருங்க நிஷாந்த், போட்டது டிவிகே ஐடி, வழக்கு போட்டிருக்கிறாங்க. வழக்கு போட்டு அந்த வழக்கு ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்குது. வெளியே வரும்போது தெரியும். நீங்க ஏன் வந்து அதுக்குள்ள வந்து இப்போ பேர் என்ன பேரு, இந்த பிங்க் பேன் பேசினாலும் அது ஒரு திமுக ஐடிங்க. அந்த திமுக ஐடியே வந்து திமுக காரங்களை திட்டிட்டு சாவைக்கா மாற இந்த சினிமா பட பாணியில பேசுறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. டிவிகே காரன் தான் அதை போட்டான். இது ஆதாரம் இருக்கான்னு கேட்காதீங்க. வழக்கு போட்டுருக்காங்க, கண்டிப்பாக அவன் உள்ள தூக்கி வைப்பாங்க. ஏன்னா இப்படித்தான் வந்து பல பேர் வந்து பேசிட்டு இருந்தானுங்க. நாம் தமிழர்ல இருந்து இந்த இருங்க நாம் தமிழர்ல இருந்து ஒண்ணு இல்ல, 3 விஜய் ஃபேன் இருக்கீங்க இங்க, 3 டிஎம்கே ஐடி இருக்கு. டிஎம்கே ஆதரவாளர்கள் சொல்லிக்கலாம், ஓகேவா? அவங்க இருக்கிறாங்க. நான் ஈக்குவலா ஷேரிங்கா தான் கொடுத்துருக்கிறேன், சரியா? நிஷாந்த் தம்பி, நீங்க வந்து முதல்ல ஒண்ணு கேட்டீங்க. என்ன கேட்டீங்கன்னா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. டிஎல்ல 2 நாளைக்கு முன்னாடி இதுதான் டிஎல்ல முழுக்க போயிட்டு இருந்தது. அதை நீங்க பாத்தீங்களா? 2 நாள் முன்னாடி தம்பி, 3 நாள் முன்னாடி இதுதான் போயிட்டு இருந்தது. அப்ப உங்க கண்ணுல ஒரு ட்வீட் கூட கண்ணுல படலையா? வந்துட்டு அது வந்ததை பார்த்தேன், அந்த ஐடியோட அவங்க கீழே போட்டிருந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். அந்த ஐடி அந்த போட்டோ கீழே போய் கமெண்ட்ஸ் போட்டிருந்தது. ஒரு டிஎம்கே ஐடிவிங்ல இருக்கிற பெண் தான், இல்ல அவங்க ஆதரவாளர் வாட்டவர், எனக்கு பேரு தெரியல. அவங்க இவங்களுடைய ஸ்பேஸ்ல வந்து பேசினாங்க. திமுக அவங்களுடைய ஸ்பேசஸ்ல வந்து பேசிட்டு போனாங்க. அவங்க கோட் பண்ணி சில விஷயங்களை அவங்க வந்து யாரு எத்தனை பேர் போட்டாங்க அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட்டோட, அவங்க அந்த லேடி பேர் என்ன தெரியுமா? தனுஷ் கார்த்திக் ப்ரோ. அவங்க உங்க ஸ்பேஸ்ல கூட வந்து பேசினாங்க. அவங்க வந்து பேசினாங்க. அவங்க திமுக வந்து மாவட்ட பொறுப்பாளர், கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர். ஓகே, ஒரு மாவட்ட பொறுப்பாளரா இருக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன் நிஷாந்த், இந்த சைடு நீங்க மாவட்ட பொறுப்பாளரா இங்க ஸ்பேஸ் போட்டு டிவிக்கு ஐடிவிங்ல இருந்து நீங்க ஸ்பேஸ் டெய்லியும் போடுறீங்க. அங்க பெண்களும் வந்து பேசுறாங்க, கரெக்டா? நானே லிசன் பண்ணிருக்கிறேன். அங்க லேடிஸும் பேசுறீங்க, ஜென்ஸும் பேசுறீங்க. உங்களுக்குள்ள பேசும்போது எவ்வளவு நாகரிகமா பேசிக்கிறீங்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் மேல வந்து பேசுற போது அவர் சொல்றத காதல வாங்குறீங்கல்ல. அப்ப ஒரு பிஜேபியோ, ஒரு திமுகவோ, இல்ல ஒரு என்டிகேவோ, இல்ல வந்து வேற ஒரு கட்சி சார்ந்த நபர்கள் மேல வரும்போது அதே மரியாதை கொடுத்து ஏன் பேச மாட்டீங்க? ப்ரோ, நான் இப்ப சொல்றது, நான் வந்துட்டு அந்த பேசுறவங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுத்து நான் பேசல. நான் சொல்றது, அந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலயோ நான் சப்போர்ட் கேட்டா நானே சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனையும் இல்ல. இப்ப எனக்குள்ள நிறைய பேர் இப்ப கூட நான் ஒரு கமெண்ட் பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இது ஒரு 10 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க மொத்தமா இப்படிதான் ப்ரோ பிராண்ட் பண்றாங்க. நானே சொல்லிட்டேன், எங்க இதுல தற்கூரி இருக்கானுங்க, கேமரா முன்னாடி ஆடுறானுங்க, பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க. ஆனா இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. மொத்த பேரே அசிங்கமா தான் கேட்பாங்க. அதுதான் இப்படிதான் கேட்கறாங்க. சரி, எக்ரிமெண்ட் ஒரு நிமிஷம் இருப்பா, ராம ஒரு நிமிஷம் இருப்பா. இப்ப நிஷாந்த், இந்த அரசியல்ன்றது இப்ப கடந்த இந்த 1 வருஷமா தான் இந்த கேம் நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து கடந்த 16 வருஷமா இந்த ட்விட்டர்ல 16 வருஷமா
இதத்தான் இன்னைக்குதான் இவங்க கவனிக்கிறாங்க பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்க, திமுக காரங்களுக்கு எல்லாம் தெரியும், அரசியல் கட்சி அரசியல் பேசுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். இவ்வளவு பேசுறே நீ பெரிய யோகியமாடா, என்ன கெட்டவாத சொல்லி திட்டினா நான் பதிலுக்கு திட்டுவேன். சரியா? அதனால நீயும் யோகியம் இல்ல, நானும் யோகியம் இல்ல, நீ எவனும் உத்தமம் இல்ல. ஓகேவா? நானும் பேசியிருக்கிறேன். நான் எல்லாம் இல்லைன்னா சொல்ல. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அரசியல் தக்காளத்துக்கு வந்துட்டீங்க. என் தலைமை இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரல, உன் தலைமை இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாப்ல. ஒரு சில பேருக்காக நீங்க ஒட்டுமொத்த பேரையும் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறீங்களே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும் இல்லையா? இல்லையா? அது எப்படி ப்ரோ சரியாகும்? எப்படின்னா நான் சொல்றேன் bro. உங்க அண்ணன் தூத்துக்குடி அப்புறம் வந்து ஆமா கத்தி படத்துக்கு விழாக்கு அங்க ஒரு மேடை ஒண்ணு அமைச்சு அங்க போகும்போது மைக்க பிடிச்சு பதிவு நீங்களே அப்லோட் பண்ணிருக்கீங்க. நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்களோ அந்த பாணியில தான் நாமளும் பேசணும்னு சொல்லி உங்க அண்ணன் உங்களை ஏத்தி விட்டது உண்மையா இல்லையா? ஆமா, எப்படி பேசுறாங்களோ அத கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில மைக்க பிடிச்சிட்டு பேசினாப்லையா இல்லையா? சரி, இங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் அபியூசர்ஸ், அதாவது உங்களை சொல்லல, உங்களுக்கு முன்னாடி சீனியர் விஜய் ஃபேன், அதாவது அவனுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பனையூர்ல கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு வச்சு பிரியாணி போட்டு சாப்பாடு போட்டது உண்மையா இல்லையா? அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டு உண்மையா இல்லையா? அத்தனை பேரும் யாருன்னா லிஸ்ட் போட்டு காட்ட முடியும். தம்பி நான் சொல்றது நீங்க இப்ப ட்விட்டருக்கு வந்தீங்க, நான் சொல்றது 2014 இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது வந்து தமிழக அந்த ரசிக மன்றத்தை கூப்பிட்டு பண்ணாங்க. இந்த அபியூஸ் பண்ணதுக்காக தான் வந்து பிரியாணி போட்டாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க அது? நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க விஜய் ரசிகர் மன்றத்துல 10 பேர் தான் இருக்கிறானா? இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முக்கியமான 2 மாவட்டம் முக்கியமான ஆளு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஆன்லைன்ல அது எப்படி ஆன்லைன்ல அதிகமா ஃபாலோவர்ஸ் இருக்கிற அந்த 10 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு பிரியாணி போட்டீங்க? இத எப்படி நீங்க சொல்றது எப்படிங்க நம்ப முடியும்? போட்டோ எடுத்து காட்டவா? சரி, பாம்குமார் யாரு? ராம்குமார். ராம்குமார் உங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர், அவன் யாரு? ஆமா, அவர் யாரு நீங்களே சொல்லுங்க. அவர் சென்று வந்து ஒரு போராளிங்க. தாவேக்காக்கு சிறு சென்று வந்து ஒரு போராளி அவரு. அப்படி இப்போ ப்ரொஜெக்ட் பண்றாங்க, வேற எதுவும் இல்ல. தம்பி ராம முட்டு கொடுக்க வந்து இல்ல, த்ரில்லர் யாரு? இட்ஸ் த்ரில்லர் யாரு? அவன் யாருன்னா தெரியுமா? யாருன்னா தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியுமா? நானே சொல்றேன், எல்லாரும் ஒரு ஐடி வச்சிருக்காங்கன்னு சொல்ல போறீங்க அதானே? இல்ல தம்பி, இப்ப நான் சொல்றது எல்லாருமே above 50k ஃபாலோவர்ஸ். ஃபேன் ஃபைட்டா இருந்தவன். சரியா? ஃபேன் ஃபைட்டிங் ஐடியா தான் இருந்தான், ஃபேன் ஐடியா தான் இருந்தான். சரியா? நான் உண்மையை சொல்றேன், நான் ஃபேக்டா சொல்ல. நான் ஏதோ பொய் சொன்னா நீ என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி. சரி, ஓகே. அவங்க அபியூஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? இது என்ன எப்படி சொல்றது? தன்யா ராஜேந்திரன் ஒரு பத்திரிகையாளர், நேஷனல் மீடியா பத்திரிகையாளர். சரியா? அந்த அம்மா எனக்கு வேட்டைக்காரன் படம் பாக்குறதுக்கு நான் கரண்ட் கட் ஆயிருந்து அப்பாடின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு ஒண்ணு பேசியிருந்து, அவ்வளவுதான். இட்ஸ் எ ட்ரோல். அந்த அம்மாவுக்கு நீங்க 1 மில்லியன் ட்வீட்ஸ் டேகா போட்டீங்க. அந்த அம்மா கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. உங்க ஆள் என்ன பண்ணா, கையை அப்படி கூப்பிட்டு வணக்கம் போட்டு மன்னிப்பு கேட்டு கேஸ் போடாம என்ன காப்பாத்துங்கன்னா முடிஞ்சுதா? வீடியோ இருக்கு. இதெல்லாம் இங்க பேரு கூகுள்ல சர்ச் பண்ணாலும் வரும், இமேஜோட வரும். கூகுள்ல சர்ச் பண்ணா அஜித் ஃபேன் நல்ல அதுல இதுல வந்து அப்படி இல்ல ப்ரோ, அவர் எங்க ஊர்க்கார் ப்ரோ, அத சொல்லணும்ல ப்ரோ. அது எங்க ஊர்க்கார் ப்ரோ, கபிலன் ப்ரோ, அதை நான் சொல்றேன். அவன் காஞ்சிபுரத்துக்காரன் தான். அதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ண டைம்ல அவனுக்கு வந்து கேஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டது ஜெகதீஷ். இல்லாட்டி அவன் வந்து இது கம்பெனி இருக்க வேண்டியது. இப்போ வந்து எப்படின்னா ஒரு போராளி மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க ராம்குமார் எல்லாம். இப்ப லேடிஸ் கேஸ்ல அபியூஸ் பண்ணி உள்ளார போயிட்டு வந்தவன். மதன் கேக்குதா? ஒரு நிமிஷம் மதன், ஓவர்லாப்ல போகுது, ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். சமீபத்துல அதே தன்யா ராஜேந்திரன், அதே பத்திரிகையாளர், அவங்கள அதே நேஷனல் மீடியால அவங்க ராம்குமார் அவங்களையும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற மாதிரி வச்சு சுமூகமா முடிஞ்சு போச்சு அப்படின்றத வெளில ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க. சரியா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 1 மில்லியன் டேக் போட்டு அபியூஸ் பண்ணி அந்த டேக் பேரு என்னன்னு உனக்கு தெரியும். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது மட்டும் பஸ். அந்த பையனுக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்தது யாரு? இல்ல, அது நீங்க சொல்றதுல உண்மையா இருந்தா அப்படி குடுக்கறதெல்லாம் தப்பு தான். உண்மையா இருந்தாலும் கூகுள்ல போயிட்டு தம்பி எங்க பேரு இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மை. உன் விஜய் ரசிகன் அத்தனை பேரும் இதை ஒத்துக்குப்பான். நீ கூகுள்ல போய் சர்ச் பண்ணு, ராம்குமார் அப்பாலஜிஸ்ன்னு போடு, வரும். நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், அவனுக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்தது யாரு? டிவிகேல. இத மட்டும் எனக்கு சொல்லு போ. இல்ல, அது நம்ம வந்து அவரோட ஒன் சைடு மட்டும் பார்த்துட்டு அதை டிசைட் பண்ண முடியாது. அவங்க க்ளோஸ் ரேஞ்சில சமூக சேவகரா
இல்ல ஏதோ அது ஒரு சொல்லு அப்புறம் கொடுத்தாரு எங்களுக்கு புரியலையே. சொல்லு என்ன பண்ணாரு ராம்குமார், நீயே சொல்லலாம். தம்பி நான் என்ன சொல்றேன், ஃபேன் ஃபைட்டிங் ஐடி தான்ப்பா. எல்லா நடிகர்களுக்கு எல்லா நடிகரோட ரசிகர்களுக்கும் ஃபேன் ஃபைட் ஐடி எல்லாம் இருக்கு, கரெக்டா? நானும் ஒரு நடிகரோட ரசிகர் தான். மதனு ஆமா வினோத் இவங்களும் ஒரு நடிகரோட ரசிகர் தான். இல்ல கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க இந்த அபியூஸ்ன்றது இன்னைக்கு நேத்து இல்ல, நீங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வ சாதாரணமா நாங்க தான்டா சோசியல் மீடியா, நாங்க வச்சுதான் சட்டம், எங்களை மீறி தான் உங்க படம் ஓடணும்னு சொல்லி நீங்க தான் போட்டீங்க. இங்கதான் உங்க படத்தை யாராவது குறை சொல்லிட்டா உடனே அவனை போட்டு டேக் பண்ணி அவனை அபியூஸ் பண்றது, ஃபேமிலி அபியூஸ் பண்றது, அவன் பர்சனல் போட்டோ எடுக்கிறது, அவன் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அவங்க பர்சனல் போட்டோ எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கான். நேத்து இன்னைக்கு கூட ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். நீ இல்லன்னு சொல்வியா? நான் ப்ரூஃபோட எடுத்து நான் பாரு, என்கிட்ட இது வந்து பல ஜிபி கணக்குல என்கிட்ட டேட்டா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு இந்த இது ரொம்ப எனக்கு போர் அடிக்குது. ஏன் தெரியுமா? எனக்கு ப்ரூவ் பண்றது எனக்கு வேலை இல்ல. சரி கபிலன் ப்ரோ, அதெல்லாம் தலைவர் மேல உள்ள ஒரு இதெல்லாம் பண்ணிருக்கலாம். இப்போ அவர் சொல்லியிருப்பாரு, அவர் அட்வைஸ் பண்ணி திருத்தி இருக்கலாம்ல. சரி அது நல்லவனா சரி, இருக்கலாம்ல. இப்போ ரசிகனுக்கு அறிவு இல்ல. சரி, ரசிகனுக்கு அறிவு இல்ல, தலைவனுக்கு அறிவு இருக்குல்ல. அவனுக்கு நீங்க கட்சியில எப்படி போஸ்டிங் கொடுத்தீங்க? அதான் சொல்றேன்ல, அது நல்லா அவரை கொஞ்சம் சரி பண்ணி அவர் இவ்வளவு நாள் நல்ல ஒரு ரசிகனா தொண்டனா இருக்காரு, ஒரு இதில் கொடுத்துருக்கலாம், அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய என்னது பெரிய இல்ல? அவர் வந்து இதெல்லாம் எதனால பண்ணாரு? தளபதி மேல உள்ள கிரேஸ்ல அப்படி பண்ணாரு. சரி நீங்க அப்படி இனிமேல் அப்படி பண்ணாத தம்பி, உங்க அண்ணன் இதுக்கப்புறம் தான் ஒழுங்காரு, சொன்னாரு. இத உங்க இத அண்ணன் தான் நல்லதுக்கு சொன்னாரு. நல்லதுக்கு மட்டும் வரேன் இத வரேன். பேசிக்கன்னு உங்க அண்ணன் சொல்லிருக்கலாம்ல. தான் அதே மேடையில ஒண்ணு சொன்னாரு. உங்க அண்ணன் தான் அதே மேடையில ஒண்ணு சொன்னாரு. நீங்க யார பிடிக்கும்னு நினைச்சு நீங்க விரும்புறீங்கன்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ, கடைசியில நீங்க செய்யற செயல் அவங்களுக்கே பிடிக்காம போயிடும். இது யார் சொன்னது? இது தல சொன்னது இந்த படத்துல. ஏய் ஏய் கோர்ட் சீன்ல ஏய் சொல்லுவாரு. அதுதான் தல சொன்ன டைலாக் தான். நீங்க ஏய் மாத்தாதீங்க. ஏய் ப்ரோ தல படத்துல சொன்னாரு, விஜயநகர் ஆடியன்ஸ் சொன்னாரு. விஜயநகர் ஆடியன்ஸ் ஆமா ஆடியன்ஸ் ஆமா ஆமா தூத்துக்குடி சொன்னாரு. ஆமா சொன்னாரு. ஆடியன்ஸ் இது இல்ல இல்ல ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்ல சொன்னாரு. சொல்லப்பட்டது. அது அப்போ கூட அப்ப இதெல்லாம் தெரியல. சும்மா ஃபேக். அப்ப இதெல்லாம் சும்மா தம்பி ஃபேக்னு சொல்றீங்களா? தம்பி இவர் தான் சொன்னார் தம்பி ஆடியன்ஸ்ல. தம்பி யார்ப்பா பேசுற? நிஷாந்த் பேசுறதா, ராம் பேசுறதா? நான் தான் ராம் தான். தம்பி விஜய் என்ன பேசினாருன்றது கூட உனக்கு அஜித் ரசிகன் எடுத்து இல்ல கொடுத்துதான் உனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. இல்ல நான் 2 பேரும் பேசிருக்காங்க. நான் 2 பேருக்கு நான் கரெக்டா சொல்லிட்டேன். அவர் நீங்க படத்துல சொல்லுங்க. அவர் படத்துல இவரு ஆடியன்ஸ்ல பேசினாரு. இல்ல நீங்க கபிலம் நீங்க தான் சொன்னீங்க படத்துல பேசினார், அதனால தான் நான் படத்துல தலதானே பேசினாரு நான் சொன்னேன். ஆடியன்ஸ்ல பேசினார் ராம, ஞாபகம் இருக்கு. சரி, பேசினாரா? கேட்டீங்களா? கேட்டீங்களா? ஆமா கேட்டீங்களா? கேட்டேன் ப்ரோ, கேட்டேன். ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற அதே மென்டாலிட்டியில வந்து நீங்க அரசியல் சண்டையும் போட்டீங்கன்னா அவங்க கையில பவர் இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவானுங்க. நீ அந்த எந்த தெனாவட்டுல தைரியத்துல நீங்க அந்த தைரியத்துல பேசுற? சரி இப்போ நீங்க என்ன சொல்ல, அது நல்லது தானே சொல்லிருக்காரு. யாருக்கும் நல்லது இப்படி சொன்னாரு. பண்ணாதீங்க. யோ அப்ப நீங்க கேட்கணும்ல, சண்டை போடாதீங்க. யோ கட்சியோட கொடியை எடுத்து வச்சுக்கிட்டு டிபில வச்சுட்டு சுத்துறீங்க, கட்சியோட பேனர் எடுத்து வச்சு கவர் டிபில வச்சுட்டு சுத்துறீங்க, போட்டு மேல கூப்பிட்டு வச்சு மேல பச்சை பெல்லு பேசுறீங்கன்னா இதுக்கு பேர் அரசியலா? ஒருத்தன் உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனா, 10,000 உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனா நீ பதிலுக்கு பேசுறது, கோவத்துல பேசுறது சரி, ஓகே ரைட். அவங்க தேனோஸ் உங்ககிட்ட மேல வந்து கேட்டது ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் தெரியலனா விட்டுறலாம். நீ புடிச்சு குடும்பத்தை இழுத்து புடிச்சு நீ அபியூஸ் பண்ற அப்படின்னா நான் வக்காலத்து வாங்க வரல தம்பி. நான் கேட்டேன், அவர் இங்க வந்து சொன்னாப்ல, அபியூஸ் பண்றது தப்பு தான். அதெல்லாம் அதத்தான் அவர் சொன்னாரு. அதுக்கு தான் அவன் பிங்க் பண்ண நீங்க யோகியமான்னு கேக்குறான். சரி அப்ப நீ யோகியமா? அதெல்லாம் யாருமே யோக்கியம் இல்ல. அபியூஸ் பண்றதெல்லாம் தப்பு தான். தப்பு தானே? அது நீ பண்ணாலும் நான் பண்ணாலும் தப்பு தானே? அது ஏத்துக்கிட்டு போறதுல என்ன பிரச்சனை? அது ஓகே, ஏத்து போலாம். அது நான் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நீங்களும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒருத்தர் நீங்களும் பாத்திருப்பீங்க, வாயில வச்சு சொருவுங்கிறாரு, கொத்தங்கம்மாங்கிறாரு, தாலி எடுத்தவங்கிறாரு, பொது வெளியில சொல்றாரு. அப்புறம் அதை நீங்க சொல்லுவீங்க இது அபியூஸ் இல்லாம எப்படி இருக்கு? தனி மனித தாக்குதல் தானே இதுவும். சரி, ஆமா, தனிமனித தாக்குதல் தான். நீங்க ஒருத்தர் அரசியல் கட்சியில இருந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து அவரே பேசும்போது அப்புறம் இது மூஞ்சி தெரியாத பேசுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே தெரியுதா? அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க கூடாதுங்க. அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க கூடாது. பொதுவா கேக்குறேன். இந்த கேள்வியை எங்ககிட்ட கேட்கணும். யார்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு கேள்வி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, அவர் என்ன பேசினாரு? உங்க விஜய் வந்து பொதுவெளியில ஒரு முதுவரண்டு போறாம அங்கிள் கேனத்தனமா பேசினதுக்கு அவர் வந்து பதில் பேசுறாரு. நீங்க போய் இருங்க, நான் சொல்றத கேளுங்க, போய் நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி மேடை எப்படி பாருங்க. நீங்க முன்ன பின்ன அரசியல் கட்சி மேடையும் பார்த்தது இல்ல, சரியா?
அவர் வந்து மாநகர விஜய் திட்டார். இப்ப நீங்க எவனா திட்டாம இருப்பீங்களா? முதல்ல வந்து இந்த மாதிரி திட்டுற எத்தனை பேச்சாளர்கள் பொது வெளியில இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை செய்யலைங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மார்க்கிங் பண்றீங்க. ஒரு பொண்ணு போட்டா எடுத்து திட்டுறதுக்கு பதிலா அந்த ஒரு குடும்பத்தினர பொண்ணு போட்டா எடுத்து ஒண்ணு இல்ல தலைவர் ஸ்டாலின் அவருடைய அவங்க செந்தாமரை போட்டோ எடுத்து மார்க்கிங் பண்ணி போடுறாங்க. எல்லாமே இருங்க நான் சொல்றத கேளுங்க. இருங்க எல்லாமே இங்க பாருங்க. இல்ல முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. மார்க்கிங் பண்ணி போடுறாங்க. முதல்வர் ஸ்டாலினுடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் போட்டோ எடுத்து மார்க்கிங் பண்ணி போடுறாங்க. இப்ப சமீபத்துல இங்க இருக்கிறவங்க உதயநிதி ஸ்டாலின் படத்தை எடுத்து இன்னொரு நபர், அதாவது இணையத்துல திமுகக்காக பேசுற ஒருத்தருடைய புகைப்படத்தை எடுத்து உதயநிதி அவர் இளைஞரணி உதயநிதி படத்தையும் வச்சு மார்க்கிங் பண்ணி போடுறாங்க. இது அபியூஸ்ல வராது, இது சைக்கோத்தனம், இது வந்து கேடுகட்டத்தனம், இது பொறுக்கித்தனம். சண்டை போடுறது திட்டுறதுங்கிறது வேற. ஆனா இது அது இல்ல. அதே மாதிரி குழந்தைகளை குழந்தைகளை பார்த்து யாராவது வந்து ஒரு பச்சை புள்ள, அந்த பிள்ளைக்கு 6 வயசு கூட இருக்காது, 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய பார்த்து ஒருத்தன் கேவலமான புதுவெளியில ஒரு பெண் மீது செலுத்தப்படுகிற ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தையை பயன்படுத்துவானா? எவனாவது பயன்படுத்துவானா? இப்ப ஒண்ணு கேளுங்க, நல்லா சொல்லுங்க. அதத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தானூசு திட்டதே இப்ப மறந்துருங்க. நான் இதை கூட நான் சொல்றேன். நீங்க தானூசு அம்மாவை திட்டினதை விட்டுருங்க. தானூசு அம்மாவை திட்டினதுக்கு அதை அப்புறம் பேசிக்கலாம். ஒரு மாற்று பாறையை தவிர ஒரு திருநங்கை எப்படி பேச முடியும்? அதுல எங்க இவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க? நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன்லங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுகளை செருப்பாலே அடிக்கணும் தான். மேல வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? இல்ல நான் இதுதான் முழுசு இருக்குது. இல்ல ஆமா, நீங்க அப்புறம் ஏன் ஒரு நிமிஷம் 3 விஜய் ஃபேன் இருக்கீங்க, ஓகேவா? ஒருத்தரா பேசுங்க. அவர் பேசி முடிச்சு அதுக்காக சில தற்கூரி சில பைத்தியக்காரன் இருக்கிறதுனால மொத்த ஒட்டுமொத்த கட்சி நீங்க கலைச்சிட்டு போன்னு சொல்ல முடியாதுல்ல. அது நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம். நான் ஒன்னும் முட்டு கொடுக்கல. ஆமா, அப்படிப்பட்ட சைக்கோ நாய்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனால் இப்போ நீ சொல்லுங்க, திமுக காரணங்களா என்னடா இருக்குது அபியூஸ் பத்தி பேசுறதுக்கு? ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் கேட்றேன். திமுக காரணங்க என்னடா இருக்குது? சிவாஜி கிருஷ்ணன் பத்தி உங்க கட்சிக்கார 75 வருஷம் கட்சிக்கார சிவாஜி கிருஷ்ணன் ஒருத்தன் அவளை கெட்டாது பேசிட்டு அதை போய் மென்டல் குறி மாதிரி நீங்க பேசிட்டு அந்த கட்டத்தை பேசுறான். அவன் போய் கேள்வி ஏன்டா நீங்க பேசுற அப்படிதான் பேசுவான். மென்டல் குறி மாதிரி நீங்க தான் பேசுறீங்க. ஒரு லேடிய ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே ஒருத்த அவளை கட்டத்தை பேச அதை கேட்க வக்கீல வந்துட்டானுங்க. ஏன்டா நீங்க பேசுற அப்படிதான் தூக்கிட்டு அப்ப ஊமின் போடுங்க. 26ல சரி வரேன். அங்க ஆல்ரெடி அங்க உனக்கு முன்னாடியே அந்த அளவு இப்போ கட்சியில பொறுப்புல தானே இருக்கிறாரு பிளாக் பிங்க். நான் கேக்குறது ஒண்ணு பதில் சொல்ல. அவர் அங்க முன்னாடி நீங்க லேட்டா தான் கட்சி ஆரம்பிச்சீங்க, கரெக்டா? அதுக்கு நீ என்ன பேர் ஒரு நிமிஷம் 1.5 வருஷம் கட்சியை தூக்கிட்டு 70 வருஷம் கட்சியை புடுங்கிருக்கே இருக்கீங்க. அங்க போய் கேள்றா. இப்ப 70 வருஷம் கட்சி உங்களை கேள்வியே கூடாது. சரி, அதிமுக உங்களை திட்டலையா? எல்லாம் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்க. அதிமுக இருக்கிற எந்த அமைச்சரும் உங்களை திட்டலையா? விஜய திட்டலையா? பிளாக் பிங்க் மைக் ஆன் பண்ணிக்க. பிளாக் பிங்க் மைக் ஆன் பண்ணிக்கோ. டேய் ராம, உன்ன சொன்னா நான் பிளாக் பிங்க்
கக்கூஸ் தண்ணி கொடுத்து பாடு பேச உங்களோட பேச்சு கக்கூஸ் தண்ணி கொடுத்து பாடு பேசலாம். நீ மியூட்ட போட்டு எடுத்து என்னடா ஆமா சரி நான் தான் மியூட் போட்டேன், நான் இல்லன்னு சொல்லல, நான் உன்கிட்ட கேக்குறேன். இரு நிஷாந்த் தம்பி, இரு தம்பி. இங்க திமுக இருக்கிற திமுக கேக்குறேன், அதிமுக எவனும் இல்ல, நான் கேட்கல. அதனால பெண்ண இல்லடா இல்லடா திமுக காரன் நீ கேளு. நான் திமுக காரனுக்கு முட்டு கொடுத்து நான் வந்து நான் கேட்கலடா. நான் நியாயமா அடிக்கிறது அவ்வளவு ஆர்வமா இருக்குது. கொத்தடிமை அவ்வளவு ஆர்வமா இருக்குது. ஏன்டா பேசுறது நீங்க மொத்த எதிர்வினை இதோட அதிகமா இருக்கும்டாடி. மொத்தம் பேசணும் நீங்க அப்படிதான் போஸ்ட் பண்ணுவாங்க. நீ ஆட்ட முடிஞ்சு ஆட்டுறீங்க. அப்புறம் நான் சொல்றத கேளுடா. முதல்ல குடும்பத்தை ஒழுங்கா பாருங்க, அப்புறம் நாட்டு மக்களை பார்க்கலாம். 75 வருஷம் கட்சி 1.5 வருஷம் கட்சி பார்த்து பயந்து நடுங்கிறீங்க. ஆனா இல்ல ஒரு நிமிஷம், எனக்கே கொஞ்சம் டூ மச் தான் தெரியும். டேய் பிளாக் பிங்க் கொஞ்சம் மைக் ஆன் பண்ண கேக்குதா? சொல்லு. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? ஒரே ஒண்ணுதான், வேற எது? எப்பா வினோத் நீ மட்டும் மைக் ஆஃப் பண்ணு, தயவு செஞ்சு குறுக்க வந்துடாது. இரு நான் சொல்லும்போது மைக் ஆன் பண்ணி பேசு. பிளாக் பிங்க் கேக்குதா? உங்களை 75 வருஷம் மதிப்புள்ள அந்த கட்சி கேள்வி கேட்க கூடாது, அவங்களதான் முதல்ல கேட்கணும் அப்படின்னா, இதே மாதிரி அதிமுக இங்க போன ஒரு வாரம் முன்னாடி அவங்க சைட்ல இருந்து உங்களை டேக் பண்ணி உள்ள கூப்பிட்டாங்க, சரியா? அவங்களும் இங்க கேட்டாங்க, அந்த சைட்ல இருந்தும் அங்க ரியாலிட்டியில மேடை போட்டு பேச்சியாளர்கள் அங்க வந்து கேட்டாங்க. அது உங்களுக்கு பெருசா தெரியல. ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு வந்தா அப்ப நீ எப்ப உன் தலைவனை பத்தி யார் பேசினாலும் தப்பு தானே? இந்த கேட்க முடியும். பேசிட்டு இருக்கிறான். ராம ஒரு நிமிஷம், நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் நீ என்ன குறுக்க இரு. தம்பி நீ சொல்லு. சாரி நீங்க சொல்லுங்க. நான் பிளாக் பிங்க் அதான்டா இந்த திமுக காரன் தான், அவன் தானே இருக்கு அழுதுக்கு, அவன் தானே பதில் சொல்ல முடியும். சரி திமுக என்ன கேட்டாங்க? திமுக கபிலன் ஒரு நிமிஷம், நீ யார வாடா போடான்ற? உனக்கு மரியாதை ஸ்பேஸ் கொடுத்து உன்னை அழைச்சிட்டு வந்து ஒரு ரெக்வெஸ்டா பேசுறாரு. அவர் உன்னை எப்படி பேசுறாரு? வாடா போடான்னு சொன்னாலும் அபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா இல்ல வாடா போன்னு சொல்லி அபியூஸ் ஆகும் உங்களுக்கு. இல்ல பேசுறாடா தமிழ் ஒருத்தர பேசுறாடா. இதுதான்டா அபியூஸ். ஒரு முதல்வருக்கு மரியாதை கொடுக்காத கூடி நீ உனக்கு தான் என் பூ மரியாதை கொடுக்கணும் சொல்லிட்டா புண்டை. ஒரு முதல்வருக்கு மரியாதை கொடுக்காத புண்டை அதை விட சீனா பேசுவான். முதல்ல குடும்பத்தை ஒழுங்கா பார்த்து சொல்லு, அப்புறம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் புளுத்தலாம். பக்காவா பாத்துருண்டா. கொண்டாட்டி கூட வாழை கட்ட துப்பு கூறி நீங்களா தமிழ்நாடு வந்து ஆட்ட போறீங்கன்னா நீ ஒழுக்கமா பேச, நான் ஒழுக்கமா பேசுவேன். நீ ஒழுக்கமா பேச ஃபர்ஸ்ட். என்ன பேசுறேன் சும்மா ட்ரிகர் ஆகி சின்ன பசங்க இங்க இருக்கு. ஏய் பிளாக் பிங்க் சும்மா ட்ரிகர் ஆகி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனா இங்க பேச தெரியாம. யார கெட்ட பேச ஃபர்ஸ்ட் யாரா பேசுனா? கெட்ட ஃபர்ஸ்ட் யாரா பேசுனா சொல்றா. யார் பேசுனா? யார் பேசுனா? நான் பேச கிடையாது. டேய் இப்ப நீ பேசும்போது அவர் விஜய் பேசும்போது நீ நடுவுல ஒரு வார்த்தை பூ வார்த்தை சொல்லல. நீ உன்னை என்னடா உன்னை வாடி போடுன்னு பேசுறதாடா? அப்படி பேச முடியாது. வாடி போடுன்னு பேசுறதா? இல்ல உனக்கு மரியாதை தெரியுமா? உன்னை வாடி போடுன்னு பேசுமா? நானு சரி ட்ரிகர் ஆகாத, கோவப்படாத, சின்ன பசங்க காட்டாத, கொஞ்சம் மெச்சூரிட்டியா காட்டு, மூக்கு கீழே மீச முடிச்சதுன்னு அப்படி பேசு. நான் என்ன கேக்குறேன், உங்க அண்ணன் பேசுறது கஷ்டமா இருந்தா வாடி போடுன்னு வேணாம பேசுறேன் சொல்லு. இல்ல இப்போ அத்தனை ஐடியும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை ஐடியும் வந்து ஆன் ஐடி. எதுக்கு நீ வாடி போடின்னு பேசணும்? பேசுனது வந்து தற்குறி முண்டம் பேச விடுறா. நீ பெரிய அறிவாளி புண்டா பேசு.
இப்ப எதுக்கு நீ இருக்கிற பேசுன அவர் தற்கொலை இப்ப தான் எதுக்கு சொன்னாரு. பதில் அவன் சொன்னாரு, பதில் ஆமா சொன்னாரு, சொல்ல டேய், வேண்டியதுதானே? எதுக்கு நீ கேட்ட வந்து பேசுன? அவர் எல்லா போய் இடத்துலயும் பதில் உண்டு. எல்லா தற்கொலை கூட்டம் bro. அது போல நான் பேசுவேன். தற்கொலை எல்லா கூட்டம் அவனுங்க இடத்துலயும் அப்படிதான் பதில் உண்டு. இருப்பானுங்க. அணில் கூட்டம். டேய், தற்கூரி நீ அணில் கூட்டம் கூட்டம் கொத்தடிமை அப்படிதான் கூட்டம் இருக்கும். கொத்தடிமை கூட்டம் என்ன பேசுறீ? கொத்தடிமை திமுக கூட்டம் நாகரிகமா நடந்து போன்னு நினைச்சியா? சரிடா வாய் கொத்தடிமை வந்து கூட்டம் அடிச்சிருவேன். தாய் ஒளி போயிட சரிடா கொத்தடிமை கூதியா சரிடா கொத்தடிமை வெளியே போடா சும்மா. இல்ல, ஆளுக்கு இதுக்கு விஜய், இதான விஜய், திமுக விஜய், காரன் விஜய், திமுக விஜய். காரன் பேசவும் தெரியாது திமுக காரன் பேசவும் தெரியாது உடனே அப்படி தற்கூரி வாங்கிடுவீங்க ஐயா நீ எதை வேணாலும் சொல்லு, ஆனா திமுக காரனுக்கு சரி அரே திமுக அதிமுக காரனுக்கு பேச தெரியாது மட்டும் சொல்லாது. கீழே இருக்கிறவனே ஸ்மைலி போடுறான். இங்க பேர் அப்புறம் ஏன் உடனே கெட்டது பேசுறேன் பேச ஒழுங்கா தெரியாம பேசுடா, கெட்டது பேசுறேன் ஒழுங்கா பேசு. அவர் ஒழுங்கா வயசுக்கு நீ மரியாதை ஒழுங்கா கொடுத்து பேசுற. பேசு. ஒழுங்கா பேசுடா. நீ தற்கூரி ஒழுங்கா கூட்டம். பேசுற. என் பேச்ச கேட்க நீ மாட்டீங்களா? ஒழுங்கா பேசுனா நான் ஒழுங்கா பேசுவேன் பேசுடா. நீ ஒழுங்கா பேச முடியாது நான் பேசு பேசுவேன் பேசுற. என்ன வாய் புண்ணியமா உதறாத. பாரு பாரு டேய் ஐயா, திமுக ஒரு நிமிஷம் நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறேன். கொஞ்சம் நீங்களா என் பேச்ச கேளு, கொஞ்சம் அமைதியா மைக் ஆன் பண்ணாம கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கு. இதுல நடுவுல கைய வேற தூக்குறான். டேய் இர்றாரு டிராகன் கேட்காபில்ல, டேய் நான் பிளாக் வயசு மீறி இஷ்டத்துக்கு எல்லாரையும் சகத்து மணிக்கு ஏங்க கெட்ட வார்த்தை பேசிட்டு அவனுக்கு இருக்கான். பெத்தா போனே ஏங்க விஜய் அப்பாவை மதிச்சாரா? இல்ல அப்புறம் இவனுங்க மட்டும் மத்தவங்களை மதிப்பான்னு நீங்க எதிர்பார்க்கறது நம்ம முட்டாள்தான். அறுபது காலத்துக்கு போல ப்ரோ. கிருஷ்ணாக்கு தனி விமானத்துல போய் உங்களுக்கு இந்த மரியாதை போகுங்க யார space டேய் ல உங்களுக்கு இந்த மரியாதை போகுங்க நீங்க ஒரு ஆளா எனக்கு ஒண்ணு மட்டும் போக சொல்றா, எனக்கு இது மட்டும் இல்லடா. சரிடா நான் ஸ்ட்ரைட்டா நான் வரேன்டா. டேய் உங்களுக்கு இந்த மரியாதை போகுண்டா சரிடா எனக்கு நீ மரியாதையே கொடுக்க வேணாம். டேய் உன் மானகட்ட மரியாதை எனக்கு எதுக்குடா? முதல்ல உங்க அண்ணனுக்கு மரியாதை கொடு. நான் ஒண்ணு தான் கேட்கறேன், இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. உங்க அண்ணனையே நீங்க வந்து எங்க அண்ணனை சப்ப வந்தீங்களா? அதான் சப்ப வந்தீங்க. உங்க அண்ணனையே நீங்களே போட்டு கழுவி ஊத்துறீங்க. நாங்க என்ன கழுவி ஊத்துறது? சரி விடு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இங்க அவங்க அபியூஸ் பண்ணா பதிலுக்கு நீங்க பண்ணுவீங்க கரெக்டா? அவனுக்கு பண்ணா பண்ணுவோம். அப்ப நீங்க வாண்டடா நீங்க பண்ணது இல்ல. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்களா இல்லையா ஸ்பேஸ்? வாண்டடா யாருமே பண்றது எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. சும்மா நம்ம விஜய கட்சி மட்டும் தான் பண்ற மாதிரி. அடியே வராயிரு. கனடா கார்த்திகன் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே தெரியுமா? டேய் இங்க பாரு, நீ எல்லாமே நீ யோகிய மாதிரி பேசாதீங்க. நீங்களும் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன? டேய் வராயிரு. கனடா கார்த்திகன் சொன்னோன்னு ஏன் இப்ப ஜகா வாங்குற? வராயிரு. நான் என்ன கேட்டேன்? நான் இப்ப டேய் ஷட்டருக்கே ஷட்டர் போடாத. நானே அபியூசர் தான் சரியா? நீ என்ன திட்டினா பச்சை எனக்கு பேச தெரியாமலாம் உட்காந்துருக்கல. பேசினவன் தான், இன்னும் பேசவும் தான். நீ பேசினா பதில் பேசவும் தான். புரியுதா? நான் அப்படியே அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. நான் என்ன கேக்குறேன், நீ யோகியனா? உன் கட்சியில இருக்கிறவன் யோகியனா? யோகியமா இருந்தா பொண்ணுங்க முத கொண்டு அபியூசரா வளர்த்து இருக்கிறீங்க. டேய் நான் என்ன கேக்குறேன் புரியுதா? யோகி இல்லடா பஸ் நீ யோகி மாடடா. நீ பேச போட்டு ஒன்னை போட்டு நீ உள்ள ஒன்னை நான் யோகியனே இல்ல. ஆனா நீங்க யோகியனா அத முதல்ல சொல்லு. இங்க யாரும் யோகியலடா. நீ யோகியனா இருந்தா கேள்வி கேளுங்க. இப்ப இந்த ஸ்பேஸ் இருக்க எவன் யோகியம் அவன் மட்டும் கேள்வி கேளு. எல்லாருமே அயோக்கியனாங்க. அப்ப உங்களை யாரு கேள்வி கேட்கணும்? நீ யோகி மாடா. 3 நாளா ஸ்பேஸ் போட்டு உன்னை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆளாடா. கபிலன் ப்ரோ என்ன பண்ண சர்டிபிகேட் ஊத்திட்டாங்கடா. ஐயோ கழுவி ஊத்திட்டாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஐயோ டேய் நல்லா ஆளுங்க. நல்லா ஆளுங்கடா. டேய் இப்ப வந்து அழுவுறிய மொத்தவங்க யாரையும் பேசணும் அழுவுறிய. வேற அப்புறம் ஒன்னே சொல்றேன். அபியூஸ் பத்தி பேச பக்கே கிடையாது. இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? உங்கள்கிட்ட தான் இருக்கு தப்பு. ஒரு நிமிஷம் விஜய் சார், ஒரு நிமிஷம் விஜய், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன தெரியுமா தப்பு? இவனுங்களை சரிசமமா மூத்திர சந்தில சண்டை போடுறவனை சரிசமமா கூப்பிட்டு வச்சு ஸ்பேஸ்ல பேசணும்னு நினைச்சது முதல்ல உங்க தப்பு, திமுகவோட தப்பு. அவனுக்கு அரசியல் பேச தெரியும் நீங்க நினைச்சு மேல வந்து நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு அபியூஸை தவிர வேற எதுவுமே தெரியாது. மூத்திர சந்தில சண்டை போடுறவனா மூத்திர சந்திலே விட்டுருக்கணும். இப்ப நான் மைக் ஆஃப் பண்ணிருக்கேன் கூட தெரியாம அவங்க மைக் ஆன் பண்ணி கத்திட்டு இருப்பான். இப்ப பாருங்க, இப்பதான் மைக் ஆன் பண்ணிருக்கான் பாருங்க. இவனுங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். அந்த லப்பர் பந்து படம் தான் ஞாபகம் வருது. மூத்திர சந்தில பேசுறவனுக்கு எல்லாம் இது பண்ண கூடாது. கரெக்டா இருக்கு. இவனுக்கு உண்மையிலேயே அரசியல் பேச தெரியும்னா நீ அரசியல் பேச வேண்டியதுன்னு. நீங்க உட்காந்து அரசியலா பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட என்னடா பேசுறது? உங்களுக்கு மீன் அரிப்புனா என்னடா எனக்கு சொல்றா. எனக்கு மீன் அரிப்பு சரிடா. டேய் எனக்கு இது மட்டும் சொல்றா. மீன் அரிப்புனா என்னடா சொல்றா. இல்ல இப்ப அதை பத்தி பேசுறது நான் மைண்ட்ல இல்ல. நானே இப்ப நீங்க ஏறி மிதிச்சு போடுவேன். அரசியல் பேச வாடாண்டா. அதை பத்தி நான் பேச வரல. மீன் அரிப்புனா என்னடா சொல்றேன். என்னமோ விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் அபியூஸ் பண்ற மாதிரி நீங்க எல்லாம் யோகி மாதிரி இப்ப பேசிட்டு. இப்ப நான் என்ன கேட்டேன், நீ எங்க தாவற? இந்த மரத்துக்கு தாவர வெள்ளம் இல்ல. மீன் அரிப்புனா என்னடா? நான் உன்னை அபியூஸ் பண்ணல, நான் நியாயமா கேட்கிறேன். நீ கேட்டா பதில் சொல்றேன். எனக்கு அவசியம் இல்லடா. டேய் இப்ப நான் அதை பத்தி பேச வரல. விஜய் கட்சி மட்டும் தான் அபியூஸ் பண்ண. அதை மட்டும் பேச வரேன். டேய் மீன் அரிப்புனா என்னடா?
டேய் லூசு மாதிரி பேசாதடா சும்மா. அதைத்தாண்டா அவங்க டேய், அண்ணன் உங்க அண்ணன் அண்ணன் மாதிரி தானே பேசுனா, பேசுறான். அண்ணனை எதை போய் பத்தி பேச லூசு மாதிரி வந்திருக்க சொல்லு. பேசான்னு திட்டுற. சரிடா, நீ எதை பத்தி பேச வந்திருக்க சொல்லு. டேய், இப்போ டேய், என்ன பாரு. தெரியும் சொல்லு. பாரு, எனக்கு உங்க மேல வேலை இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறேன். இந்த சொல்லு. வக்கு இருந்தா மட்டும் நீங்க பேசுங்க. வக்கு இருந்தா அபியூஸ் பத்தி பேசுறதுக்கு வக்கு இருந்தா மட்டும் பேசுங்க. இல்லாட்டி மூடி கிளம்புங்க எல்லாம். இது நாங்க கிளம்பணுமா? கொத்தடிமை தம்பி, நீனே கொத்தடிமை நாய் அனுபவம் வந்து பேசுறீங்க. கொத்தடிமை நாயிங்க. கொத்தடிமை நாயிங்க கிளம்புங்க. டேய், ஏன்டா அழுகுற? ஏன்பா டேய், அழுவாத, இங்க பாரு, டேய், ஏன் அழுகுற? பிளாக்பிங்க், உன் டேய், கண்ணுல ஏன் பழக்கம் அழுகுற? இப்ப என்ன நான் கேட்டிருக்காங்க? ஒருத்தன் டேய், பேசிட்டு 4 அழுவாதடா. பேர் உட்காந்து நீங்க தானே கதறிட்டு இருக்கீங்க ஒருத்தன் கிட்ட. நான் ஒருத்தன் தான் கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல முடியல உன்னால. உன் கண்ணுல பயத்தை பார்த்துட்டு அப்படியே ஒருத்தன் கிட்ட ஓடி. 4 பேர் கதறி அழுதுட்டு இருக்கீங்க. ஐயோ, ஒருத்தரை பார்த்தோம் 1.5 வருஷம் கட்சியை பார்த்துட்டு 75 வருஷம் 70 வருஷம் இருக்கிற கட்சி பயந்து போச்சு. அப்புறம் என்னத்துக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பணும் உன் நொண்ணை நொட்டுனாரா? சொல்லு எனக்கு. நீ மாநாட்டுல ஏன் இப்படி மாநாட்டுல பேசுற? நீ ஏன்டா அப்நார்மலா பேசுற? டேய், உன் நொன்ன என்ன சொன்னாப்புல? ஆட்சியில் பங்கு நீ கொடுக்கப்படும். யாருக்கு நீ யாருக்கு ஏன் கொடுக்கப்படும்? அப்நார்மலா பேசுற? உனக்கு என்னடா ஆச்சு? டேய், நீ அப்பப்ப ஒரு மாதிரி சரிடா, பேசுற. உன்கிட்ட இல்ல, நீ அரசியல் அப்பப்ப தானே ஒரு பேசுறேன், மாதிரி பதில் பேசுற. சொல்றா. சரிடா, இந்த தேனோஸ் வந்திருக்கிறாப்புல, நீங்க தேனோஸை தான் அபியூஸ் பண்ணீங்க. சம்பந்தப்பட்ட ஆள் வந்திருக்கிறாப்புல, யாரும் மைக் ஆன் பண்ணக்கூடாது. கையெல்லாம் தூக்குறீங்க, கண்ணு கரண்ட் போச்சு. அதனாலதான் டேய், சொல்றேன், அது கொஞ்சம் பொறுமையா தாமஸ் இருங்க. மேட்டர் எனக்கு என்னன்னு தெரியாதா? டேய், தாமஸ் மேட்டர் எனக்கு என்னன்னு தெரியாது. இப்ப பேசிட்டு இருந்தீங்க, அதை பத்தி பேச ஏண்டா, ஒரு இழவுமே தெரியாது ஆனா அரசியலுக்கு வந்துருவீங்க. ஒரு இழவும் தெரியாது ஆனா ஸ்பேஸ்ல வக்காலத்தை வாங்கிருவீங்க. என்ன மானகட்ட அரசியல் உங்க அரசியல்? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. எதுக்கே மியூட் போடுற நீ? டேய், சரியான நீதான் நைய நைய மானங்கெட்ட நைய மாதிரி நைய மியூட் போடுற நீ? சரி, மியூட் போடல, சொல்லு. தேனோஸ் கிட்ட பதில் சொல்லு. ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு தேனோஸ் அபியூஸ் பண்ணீங்க? ஒன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லி கிளம்புறேன். ஏன் ஓடுற? First உங்க ஏன் கட்சி ஓடுற? உங்க கட்சியில இருக்கிற அபியூசர், உங்க கட்சி அபியூசர் எல்லாம் திருத்திட்டு எந்த அப்புறம் வந்து கட்சியா? இங்கிட்டு வாங்கடா டேய், கொத்தடிமை நாய்ங்களா. எனக்கு உங்க கட்சியும் கட்சியில கிடையாது, இருக்கிற கொடியும் அபியூசர் கிடையாது. பிச்சிருவ திருத்திட்டு பிச்சு. அப்புறம் எனக்கே எங்க சாயம் கட்சிக்கு வாங்கடா பூசுறீங்களா? அபியூசர் நாய்ங்களா பிச்சிருவ கொத்தடிமை பிச்சு. நாய்ங்களா. பிளாக் விங்க. கொத்தடிமை இல்ல 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 வாடா வாடா, டேய், என் கொத்தடிமை. ஊருக்கு ஒரே வாடா, வாடா, என் நிமிஷம். தெருவுக்கு வாடா. ஏன்டா நான் அப்படி பார்ப்பேன். ஏய், வாடா. டேய், கொத்தடிமை. பிளாக் பிங்க் டேய், ஒன் பை ஒன் வாங்கடா. லைனா வாங்கடா. டேய், லைனா வாங்கடா. டேய், லைனா வாங்கடா. லைனா வா. ஒன் பை ஒன் லைனா வா. குரூப் எல்லாத்துக்கும் லைனா வா. ஒன் பை ஒன் வா. நீங்க இருங்க, நான் பேசுறேன். லைனா வா. இப்போ நீ சரியா டேய், லைனா வரேன். நீ லயன் தான், உன் அண்ணன் லயன் தான், சோம்பேறி தான். இரு, என்ன பேசுறாப்புல கேளு. சரி சரி இருங்க ஐயா, இருங்க ஒரே நிமிஷம். இப்போ பிளாக் பிங்க், நீங்க என்னோட ஸ்பேஸுக்கு ரெகுலரா ஒரு ஆளு. என்ன, நான் மத்தவங்களோட ரிமூவ் அடிப்பேன், உங்களை ரிமூவ் கூட அடிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க டீசெண்டா நடந்துக்கூடிய ஆளு. கரெக்ட் தானே? எது? உன் ஸ்பெஷல் வந்து இது வரைக்கும் பேசுனதே இல்லப்பா. நானு உன் ஸ்பெஷல் வந்து இது வரைக்கும் நீங்க பேசுனதே கிடையாது. பேசுனது இல்ல, ஆனா லிசனர்ல தானே இருப்பீங்க. நான் என்னைக்கே உங்களுக்கு ரிமூவ் அடிச்சிருக்கேனா? இல்ல நான் எல்லா ஸ்பேஸுக்கும் வருவோம் போவோம். இதுல புரியல எனக்கு என்ன சொல்ல நீங்க வரேன்னு தெரியல. ரெகுலரா இருப்பீங்க. ஐயா கேப்ல டீசன்ட் அபியூஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கேட்டு வாங்கி தான் பேசுறானா பாருங்க கபிலன். இவன் ஏன்டா இப்ப இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? டேய் பிளாக் பிங்க், ஏன் இப்ப பண்ணி மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? புடுக்கு தெரிச்ச மாதிரி. சரி விடு. பயப்படாத, கேட்டு வாங்கிடா பிளாக் பிங்க் பேசுடா. பயப்படாத, நான் டேய், இருக்கேன். கொஞ்சமா டேய், டீசெண்டா Black பேசுற. Pink. எப்போ பார்த்தாலும் எப்பா ஒரு நிமிஷம், கட்டத்தோர ரெட் டிராகன், விஜய் சார் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. பிளாக் பிங்க் பயப்படாத, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன், கவலைப்படாத, பேசு. நானும் இருக்கேன். டிவிக்கு ஜாயின் பண்ணிட்டேன். காமெடி பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. டேடா, நீங்களும் ஒரு ஆளுன்னு உங்களுக்கு பயப்படவே செய்யறாங்களா? ஏன்டா நீங்க? பொறுமையா பேசு. ஓகே 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 ஓகே, அடுத்த 2 மணி நேரம் பிளாக் பிங்க் நின்னு பேசுவார். இப்ப தைரியமா பேசுறா பிளாக் பிங்க். மைக் ஆன் பண்ணிக்க. ஏன்டா மியூட் போட்டுட்டே இருக்கீங்க? ஏன்டா மியூட் போட்டுட்டே இருக்கீங்க? பயந்துட்டீங்களா? இங்க பாரு, டேய், 2 மணி நேரம் உங்க அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம இல்ல. இதான் சொல்ல வந்தேன். சரியா? உங்களுக்கு வந்தே கிடையாது, உங்களுக்கு அருகதை கிடையாது, ஒத்தடிமைக்கு அருகதையே கிடையாது. அபியூஸ் பத்தி பேசுறதுக்கு. சரியா? இதான் சொல்ல வந்தேன். சரிங்க. ஏங்க, விஜய் கூட தான் என்ன அடிச்சு செய்யுங்க, பேசுறாங்க. இதுல வந்து பை பை டேய். பாத்தீங்களா? கேரளா போய் சாப்பிட்டு தூங்குங்கடா. கொத்தடிமை. பிளாக் பிங்க் போயிடாதீங்க, இருங்க. பிளாக் பிங்க் இருங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் ஓடுறீங்க? இப்போ நீங்க ஸ்பேஸுக்கு ரெகுலரா வரீங்க. நான் என்னைக்காவது நான் மியூட் எல்லாம் போடல, நடிக்காத. கேட்டு சொல்லுங்க. அந்த நாய் ஓடிச்சு ப்ரோ, அந்த நாய் ஓடிச்சு. இப்ப நிஷாந்த் விஜய் ஃபேன் அவர்கள் மைக்ல பேசுவாரு, அதுக்கு பதில் சொல்லுவாரு. ப்ரோ, அரசியல் பேசணும் தானே அப்படி இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அரசியல் விதமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதை கேளுங்க, நான் சொல்றேன். பேசுறது அவன் பேசுறது எனக்கு கேட்கலையா? பேசுறான்டா, உனக்கு தான் கேட்கல, அந்த பையன் பேசுறாப்ல. நான் வெளியே போயிட்டு கூட வர மறுபடியும் இது பண்றீங்களா? சரி, ஜிப்சி இருக்காப்ல, அவர் பார்த்துக்கு பாருத. யார் பேசுறது, அந்த பையன் கிட்ட யார் கேட்கணுமோ கேட்டுக்கோங்க. இந்த த்ரிஷா விஷயம், அப்புறம் அவங்க அப்பாவை வெளியே அனுப்பிச்சது, அந்த மாதிரியான விஷயம் இல்லாம அரசியல் என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.
ஏன்னா இப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா? அவர் பயப்படல. இங்க பாருங்க, இப்ப உங்ககிட்ட பாருங்க, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட அரசியல் கத்துக்கணும்னு எங்களுக்கு எண்ணம் கிடையாது. முதல்ல இந்த விஷயத்த என்னன்னு புரிஞ்சுக்கங்க. தானூஸ் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஸ்பேஸுக்கு போகும்போது ஒரு கேள்வி கேட்கப்படுது. தானூஸை வந்து திட்டுறாங்க. அது லாஜிக்கல், புரியுது. தானூஸ் மேல காண்டுல திட்டுறாங்க, அக்செப்டடு. அவன் குடும்பத்தை திட்டுறான், அதெல்லாம் ரெண்டாவது. இதுல அந்த ஆடியோவை கடைசி 40 செகண்ட் கேளுங்க. அந்த ஆடியோட கடைசி 40 செகண்ட்ல மாற்றுப்பாலினத்தில திட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? இதுதான் என் கேள்வி. ரொம்ப சிம்பிள். மாற்றுப்பாலினத்தை வந்து திருநங்கைகளையும் ஏன் திட்டுறாங்க? திட்டுறதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் அவங்க திட்டினதெல்லாம் நான் எதுவும் வக்காலத்துல வாங்க மாட்டேன். அவன் திட்டினான்னா அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல. அப்படியே இருந்து கேட்டுட்டு இருந்தாங்களா, அரசியல் தெரியாது, அது தெரியாது. இப்ப நான் அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னா நான் சொல்றேன். யாரு திட்டினாலும் அரசியல் புரிதல் இல்லதாங்க. இங்க பாருங்க, விஜய்க்குலாம் அரசியல் புரிதல் இல்ல. அதெல்லாம் நாங்க வந்து நாங்க அரசியல் அந்த இதுல பாத்துக்கிறோம். அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஃபேக் நியூஸ் அடே நீ போட்ட ட்வீட்ல நான் தானோஸ் ஸ்டேட்டல எங்கயாச்சும் நான் அபியூஸ் பண்ணிருக்கேன். நான் எங்க எடுத்து போட்டுருக்கேன். ஒரே நிமிஷம் டைம் கிடையாது. இருடா ஒரு நிமிஷம். நான் எங்க அபியூஸ் பண்ணிருக்கேன்? ஒரே நிமிஷம் சொல்றது அபியூஸ்னா? ஒரு நிமிஷம் சொல்றது அபியூஸ்னா? ஏற்கனவே ஸ்பேஸ் பக்ல இருக்கு. இவர் வேற மேல வந்து ட்வீட் ஷேர் பண்ணிட்டு உன்னை ஷேர் பண்ண சொன்னா எவனை கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கா? பிச்சிரும் பிச்சு. ஏற்கனவே ஸ்பேஸ் பக்ல இருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணாது. அதெல்லாம் இப்ப புரட்சியாளர்கள் பேசிட்டு இருக்காங்கல்ல, பிளாக் பேண்டர் இல்ல இல்ல அவரு புரட்சியாளர் எல்லாம் பேசுறாங்க திமுக. ஒரு 5 நிமிஷம் பேசு. வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து புரட்சியா பேசிட்டு இருந்தானுங்க. அதுதான் பேசிட்டு போறேன். வந்து புரட்சி பேசிட்டு இருந்தானுங்களா வந்து கபிலன் எல்லாத்தையும் எடுக்கிற பத்தியா ப்ரூஃப் போட்ட இவங்க வரேன். எப்படி இருக்கு பேசும்போது குறுக்க வந்தா எப்படி இருக்கு? இப்படிதானே கீழே இருக்கணும், கடுப்பா இருக்கும். ஏண்டா இல்ல இல்ல இப்ப நான் இவங்க எவ்வளவு கேவலமா பெண்களை பத்தி பேசிருக்காங்க. அதெல்லாம் நான் டெலீட் பண்ணேன். மேல எடுத்து போட்டேன். வாழ்க்கையில ஸ்பேஸ் போட்டிருக்கேடா மயிரா. மேல பக் இருக்கு, நீ பாட்டு மேல ஷேர் பண்ணிட்டு போற. பாக்க கூட விட மாட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் கமெண்ட்ல போட்டு கமல்ல போட்டு அனில் தற்கொலை கமல்ல போட்டு தற்கொலை எல்லாம் பாப்பாங்க. கொத்தடிமை அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம். சரி சனிக்கிழமை பாத்துருங்க. இப்ப யாராதீங்க ஒரு 500 டைம் இல்ல, போயிடுவேன். என்னன்னா அது என்னடா வர்றவன் எல்லாம் வந்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து வாந்தி எடுத்துட்டு போறதுக்கு இதுனா வாஷ் பேஷன் மாதிரி தெரியுதா? பிச்சிருவோம் பிச்சு ஒழுங்கு மாதிரி 5 நிமிஷம் மேல பேசாதன்னு. இப்ப சனிக்கிழமை எங்க போற தெரியல. அரசியல் தெரியாது கண்டுபிடிச்சிருவோம்னா நான் சொல்றது கேளு கபில. இந்த சனிக்கிழமை ஒரு 500 அந்த செத்து தொலை போது கம்பத்து மேல யாரும் வேணாம்னு சொல்லு. கரண்ட் கம்பி கோயில் மேல வந்து இவனுங்க வந்து ஒழுக்கா இது மாதிரி பேசினு இருக்காங்க. தற்கூரி கூட்டம்டா. கம்பத்து மேல ஏறாதீங்க முதல்ல. நீங்க தற்கொலையான்னு சொல்றேன். சாவ போறீங்கடா. ஏண்டா நீங்க சாவறதா இருந்தா இங்க பேர் பால் டைல் இருக்குது, நிறைய பூச்சி மருந்து எல்லாம் இருக்கு. கபிலன் ப்ரோ பூச்சி மருந்து நீ கரண்ட் கம்பி மேல சாவாதுடா. நான் என்ன சொல்றேன், பால் டைல் நிறைய இருக்கு, குளம் இருக்கு, பெரிய பெரிய லாரி எல்லாம் வரும். அதுல போய் ஒரு நிமிஷம் வினோத், காது கிழியுது வினோத். காது சவ்வு சும்மா ஜில்லுன்னு இருக்கு, எனக்கு முடியல. ஒரு நிமிஷம் இரு வினோத். அவன் என்ன தெரியுமா ட்ரை பண்றான், இங்க கண்டென்ட்டா யாராவது பேசிட்டாங்கன்னா அதுல இருந்து யாரும் கண்டென்ட்டுக்கு கீழே எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நிஷாந்த் பையனை ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த பையன் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்கிறாரு. தம்பி ராஜா,
அவர் கட்டத்துல ரொம்ப நேரம் கையை தூக்கிட்டு இருக்காரு, பாவமா இருக்கு. அதெல்லாம் இல்ல. நான் என்ன ஒரே ஒரு கருத்து 3 மட்டும் நான் விஜய் ஃபேன் சொல்லிட்டு இத போயிடுறேன். வரையறா. டைம் ஆகுது. எனக்கு அது எனக்கு அவங்கள தெரிஞ்சு வச்சு பேசிக்கோ. நீ டேய் அவங்கள வச்சு பேசிக்கோ. நான் நான் யாரையும் வச்சுட்டுலாம் பேசல. நீ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி கீழே ஓடுன. ஏன் ஓடுன? இல்ல தேனோஸ் நான் உன்கிட்ட ஒர்க்ல பேச வந்தாரு. இருக்கேன். தேனோஸ் நான் உன்கிட்ட ஒர்க்ல பேச வந்தாரு. இருக்கேன். இல்லடா, சரி தேனோஸ் பேச உன்கிட்ட சொல்லு. பேச என்ன வந்தாரு. அவனுக்கு? சரி பேச இல்ல சொல்லு. என்ன என்ன அவனுக்கு? இல்ல கபிலன் வணக்கம் வணக்கம். இல்ல பிங்க் மேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ உங்க பிளாக் பிங்க்னு ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, உன் சந்தேகம் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்ச அரசியல் நேரம் இரியா ஏய் இரியா பிங்க் மத்தா மேன் முதல்ல இரியா மரியாதை கொடுடா. யோ பெரிய இரியா தற்கூரி கூட்டம் கொஞ்சம் மத்தா, இரியா முதல்ல கொஞ்சம் மரியாதை இரியா கொடுடா. எல்லாருக்கும் பெரிய பூல் மாதிரி பேசாத. டேய் பிங்க் மேன் கொஞ்சம் மரியாதை இருங்க, கொடுடா. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்கயா. நீ மரியாதை கொடுடா. ஐயா நான் மரியாதை நீ இல்ல ஒழுங்கா நான் பேசு. நான் மரியாதை ஒழுங்கா இல்ல பேசுறேன். நான் நீ மரியாதை புளிச்சி குறைவா மாதிரி பிங்க் மேல பேசுனேன்னா பேசல. நான் இல்ல இல்ல புளிச்சி மாதிரி இருங்க இருங்க பேசுவேன். இருங்க நீ இருங்க புளிச்சி மாதிரி பிங்க் பேசுனா மேன் ஒரு நிமிஷம் இரு. டேய் பிங்க்கு, பிச்சிருவன் பிச்சு வந்தீங்கன்னா உன்கிட்ட மரியாதை கொடுத்தேன்னா எல்லாரும் பேசுறாங்க. கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவன் இவன் சொல்லி உனக்கு நான் பேசிட்டு ரெஸ்பெக்ட் இருக்கேன். கொடுக்குறா இல்லையா? உனக்கு நான் அவன்கிட்ட எப்படி பேசுறேன்? அவன் ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு கொடுத்தா கொடுத்த ஆடியன்ஸுக்கு ரெஸ்பெக்ட் அவங்க அவங்களுக்கு தெரியும்டா. டே அண்ணனோட கேடல் இல்ல பண்ற லட்சணம்லாம் கீழே போய் சேர்ந்துட கூடாதுன்னு இல்ல ஒரு இல்ல கார்த்தி கைட் கொஞ்சம் பண்றான் இரியா. பேச. கார்த்தி கொஞ்சம் டேய் இரியா டேய் கொஞ்சம் நீ இரியா எவ்வளவு கார்த்தி. டைவர்ட் பண்ணாலும் ஒண்ணும் யோ நடக்காது. அவங்கிட்ட பிங்க் போவாதியா, கத்திக்கிட்டே இரியா கொஞ்சம் கார்த்தி. யோ கார்த்தி கொஞ்சம் நீங்க இரியா. யோ அவன்கிட்ட இல்ல போய் இல்ல காதுல கேள்வி கேட்க வாங்கியா போறீங்க கார்த்தி. பாருங்க. இரியா. அவன்கிட்ட கேள்வி இல்ல கேட்க பிங்க் போறீங்க. மேன் அவன்கிட்ட கேள்வி பாருங்க. இல்ல இல்ல நான் எனக்கு வந்து ஆனா சத்தியமா சொல்றேன், நான் ஃபேன் ஃபைட் ஸ்பேஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஸ்பேஸ் கூட போட்டேன். 500 ஸ்பேஸ் கூட ஃபேன் ஃபைட் ஸ்பேஸ் போட்டேன். இந்த ஒத்த ஸ்பேஸ் நான் நடத்துறதுல ரொம்ப படாபாடு படுறேன். இருங்களேன் கார்த்தி. இருங்க கொஞ்சம் கபிலன் வணக்கம் வணக்கம். இல்ல கார்த்தி கொஞ்சம் இருங்க, இது ரொம்ப அதுக்குள்ள முக்கியம். இடையில பேசுங்க போவாதீங்க. நேரா. பிங்க் மேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இருங்க இருங்க பிளாக் பிங்க்னு ஒருத்தர் வந்தாரு. எங்க உங்ககிட்ட எல்லாம் அரசியல் பேச முடியாதுன்னு அண்ணா இது வரலையும் 2 வருஷம் ஆகுது. என்ன அரசியல் பேசினார் மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணன் பேசின அரசியலை கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியலை பத்தி அண்ணன் என்ன பேசினார் மட்டும் நீங்க சொல்லுங்க. வந்து உதயநிதி நானும் கொஞ்சம் காதுக்குள்ளேயே பேசுற கேட்டுக்கிறேன். அரசியல சொல்றீங்கன்னா நான் உதயநிதி பேசுற ஏய் அரசியல மென்டல் சொல்லுங்க. புரிய விஜய் அந்த பேசுற அந்த அரசியல் சொல்லுங்க. அந்த எம்எல்ஏ அமைச்சர் மென்டலடா நீ. மத்த மென்டல் மாதிரி பேசுற மக்கள் ஓட்டு போட்டு வினோத்து கட்டத்தோட ஒன்னு சிம்பிளா தான்டா கேட்டாரு. அவர் கேட்டது கேள்வி, நீ எதிர்கேள்வி இல்ல. நான் உன்னை இப்ப என் அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏய் உங்க அப்பா யாரா அந்த இல்லடா அப்படி சொல்லக்கூடாது. எங்க அப்பா ஒரு பேரு இன்ஷியல் பேருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா பேரை சொல்லணும். இப்ப அவர் கேட்டது விஜய் 2 வருஷத்துல என்ன அரசியல் பேசிருக்காரு அப்படின்னு கேக்குறாப்ல. என்ன பேசிருக்காரு நீ சொல்லிட்டு, ஏய் நீங்க பேசிருக்கீங்களா இதெல்லாம் அப்படின்னு தைரியமா கேளு. பிங்க் மேனு மீசிய முறுக்கி விட்டு கேளு. அதுதான் திமுகவை போட்டு கொலைன்னு பொலந்தாருல, அதுதான் அரசியல். இப்ப உதயநிதி என்ன அரசியல் பேசினாரு? குழந்தையா அவங்க இல்ல இப்ப வந்து உதயநிதி என்ன அரசியல் பேசினாருன்னு கரெக்டா இப்ப வந்து மக்கள் ஓட்டு போட்டு பேசுறாங்க. இந்த வார்த்தையை நான் கேட்கல. சொல்லுங்க இருங்க கபிலன் கொஞ்சம் இருங்களா. இந்த வார்த்தையை நான் சொல்ல கொஞ்சம் சொல்லுங்கடா. இல்ல இல்ல இந்த வார்த்தையை நான் சொல்ல. உங்க பிளாக் பிங்க் வந்து தான் சொல்லிட்டு போனாரு. நாங்க அரசியல் உங்ககிட்ட பேச மாட்டோம். அண்ணன் பேசுற அரசியல் நீ சொல்லு. நீ சொல்லு. உதயநிதி என்ன அரசியல் பேசுறாருன்னு சொல்லு. எம்எல்ஏ எப்படி ஆக்குறாங்க? ஐயா கீழே லிசனர்ல எல்லாம் மைக் ரிக்வெஸ்ட் எல்லாம் கேக்குறீங்கய்யா. சத்தியமா நான் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணல, ஸ்லாட் இல்லையா? இங்க இருக்கிறவங்களே மைக்கால் பண்ணி பேச விட மாட்டேங்கிறாங்கய்யா. இவங்க லூசு பயல. டேய் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வேண்டாம் கேட்கங்க. கடைக்கு போனியா? அரசியலுக்கு வந்தியா? ஒரு நிமிஷம் இருறா. அரசியலுக்கு வந்தியா? இந்த அரசியலுக்கு வந்த 2 வருஷம் ஆச்சா? இல்ல 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷம் ஆச்சா? 1.5 வருஷமா 2 வருஷம் ஆச்சா? ஏதோ ஒரு வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என்ன அரசியல் பேசிருக்காருன்னு கேட்டா, திமுகவை திட்டுறதும் அதிமுக பிஜேபி உட்கார்ந்து மறைமுகமா சொல்றது மட்டும்தான். பாருங்க பிங்க் மேன் பைத்தியக்காரனாய. எடே ஏன்டா நீ பைத்தியமாயிட்டு என்னையும் பைத்தியக்காரனாயா மாத்திர? அவர் என்னதான் ஒண்ணு அவர் சொல்றதை கேளு, இல்ல நீ சொல்றதையும் அவங்க கேட்கட்டும். பைத்தியக்கார பயல. ஏன்டா ஒண்ணு நீ சொல்றதை அவங்க கேட்கணும், இல்ல அவங்க சொல்றதை கேளுடா. டேய் ஏன்டா அழுகுற? நீ பேசவே விட மாட்டேங்க, ஏன் அழுகுற? சாரி ஒரு நிமிஷம். பக் இருக்கு. பேசிக்கோங்க. ப்ரோ எல்லாரும் அமைதியா இருங்களா? ஏய் நீ ஒண்ணா சும்மா நான் பேசுறேன். வெயிட் பண்ணு. டேய்
5 நிமிஷம் அவர் விஜய் என்ன பேசுவாரு. அரசியல் பேசுறாருன்னு சொல்றேன்டா, பேச என்ன விடுங்க. இவனுக்கு மட்டும் மியூட் விட மாட்டேங்குது? டேய் பைத்தியக்காரனாயா, ஒண்ணு அவர் பேசுறது கேளு, இல்ல நீ பேசுறது அவரு கேட்கட்டும். மாத்தி மாத்தி பேசினா கீழே இருக்கிறவன பாவம் நான் கடுப்பாய் பேசுறேன், போறான்டா. நான் பேசுறேன். என்ன அரசியல் பேசினாருன்னு கேட்டீங்களா? நான் பேசுறேன். பேசலங்கிறதையே இந்த இவ்வளவு நேரம் வருஷத்துல பேசிட்டு இருக்கான் பாருங்க. மத்திய அரசும் மாநில அரசும் என்ன தவறுகள் பண்ணிருக்கு சுட்டி காட்டியிருக்காரு. அதுதான் அவர் பேசின அரசியல். இப்ப உதயநிதி என்ன அரசியல் பேசினாரு? அப்படியே கேட்ல இருந்து தாவாத இரு. திமுக எனக்கு டவுட் இருக்குடா, இருடா ஒரு நிமிஷம் இருடா. மாட்டாங்க. டேய் இருடா, அப்படியே உடனே 5 மார்க் क्वेश्चन ஆன்லைன்ல எழுதி போட்டு, அட இருங்கய்யா விஜய் சார் ஒரு நிமிஷம் இருங்கய்யா. 5 மார்க் क्वेश्चन ஆன்லைன்ல ஏறி போட்டு நீ இப்படி டக்குன்னு 2 மார்க் क्वेश्चन கேட்டுட்டு இருக்கற. இருடா வரேன் இருடா. உங்க அண்ணன் வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் விமர்சனம் பண்ணிட்டாரு. என்னென்ன விமர்சனம் பண்ணாரு? ஓகேவா? இப்போ உதயநிதி என்ன அரசியல் பேசினாரு? சரசரன்னு பேசிட்டு ஓடிடுவான். அவ்வளவுதான் இவன். இப்ப நீ கேட்டில்ல உதயநிதி என்ன செஞ்சாருன்னு. ஐயா விஜய் அவர்களே, இது வரைக்கும் இவங்க என்ன நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லிருங்க, சுருக்கமா சொல்லிருங்க, டீடைலா சொல்லிட்டு வாய் திறந்தானா வாயை கடிச்சு வச்சிடலாம். நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் எப்படி விஜய் இல்ல இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன் உங்களுக்கு. விஜய் எப்படி பஸ் மேல ஏறி டெம்ப்ளேட்டா பேசினாப்ல அதே மாதிரி டெம்ப்ளேட்டா சொல்லிருங்க. ரொம்ப சிம்பிளா டெம்ப்ளேட்டா சொல்றேன். சனாதன எதிர்ப்பு பேசினாரு. இந்திய ஒன்றியம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை வந்து கொடுக்காததுக்கு உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறேன்னு கேட்டுக்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காததுக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை தாண்டி இங்க இருக்கிற அரசியலில் என்னென்ன விமர்சனம் வைத்திருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறாரு. அதை தாண்டி செஸ் இப்ப போன ஆண்டு நடந்த அந்த செஸ் போட்டியை சிறப்பா நடத்தி நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த செஸ் போட்டியை சிறப்பா நடத்தி அவர் செயல் திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை தாண்டி கார் பந்தயத்தை நீங்களே உலகமே வியக்கிற அளவுக்கு கார் பந்தயத்தை நடத்தி கொடுத்தாரு. ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு அமைச்சர் அரசியலும் பேசியிருக்கிறாரு. ஏன் கீழே போயிட்டான்? ஏங்க கீழே போயிட்டாங்க? இதுதாங்க சொல்றேன், இவனுக்கிட்ட அரசியல் பேசினால ஓடி போயிருவானுங்க நாய. உதயநிதி என்ன பேசிருக்கிறாருன்னு சொல்றேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டான். இப்ப இந்த மாதிரி ஓடி போறவங்க நீங்க என்ன செய்யணுங்கிறீங்க? இல்ல ஒரே நிமிஷம் இல்ல கபிலன், நான் மேல இல்லவே இல்ல, நான் ஆன்லைன்லயே இல்ல. பிளாக் பேந்தர்னு என் டவுசரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப மேல வந்தது எதுக்கு? நான் என்ன கீழே போகுது தொடரடிங்க பைய. கபிலன் ப்ரோ ஏதாவது நல்ல பீஸா எடுத்துக்கணும்னு பார்த்தா அடிச்சு தம்பி நிஷாந்த் பேசு தம்பி. இக்ராம் ராம் பேசுங்க. ப்ரோ ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இது ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன் ப்ரோ. இப்போ கண்டென்ட் என்ன, டிவிக்கே டிஎம்கே நாங்க பேசணும், அரசியல் பேசணும். நீங்க யாராச்சும் அடிக்கணும்னா அப்புறம் சேர்ந்து அடிங்க, தேவையில்லாம அவரை கத்த விட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அவரை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, அப்புறம் வந்து கூட வந்து சேர்ந்து அவங்க அவரை அடிச்சுக்கோங்க. அவர் தான் பேச தெரியலன்னு தெரியுதுல்ல, அவர் பேச தெரியல நிஷாந்த். நாங்க பண்ணது தப்புதான்னு சொல்லிக்கோ. இப்ப நான் உங்ககிட்டயே கேக்குறேனே, நீயே சொல்லு. அவரு விஜய் பேசினார்ல, அரசியலாவே கேக்குறேன். விஜய் வந்து இப்ப கடைசியா வந்து பேசினார்ல, 2 இடத்துக்கு போய் பேசினாரா? எங்க பேசினாரு? ஏங்க அவர் என்ன 1.5 வருஷத்துல என்னென்ன அரசியல் பேசிருக்காருன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1.5 வருஷமே வேண்டாம், எனக்கு போன வாரம் பேசினது மட்டும் தெரியல. அவர் என்ன பேசிருக்காரு நான் சொல்றேன். எனக்கு நீங்க அடுத்த கேள்வி சபா வந்து 1.5 வருஷம் கேட்டதை வந்து சபா கேட்பான். எனக்கு வந்து 1.5 வருஷம் பார்க்கல, நியூஸ் பாத்திருக்கேன். எனக்கு போன வாரம் மட்டும் சொல்லுங்க போதும். போன வாரம் கபிலன் போன வாரம் பேசினா அரசியல மட்டும் சொல்லுங்க. அதாங்க ஃபர்ஸ்ட் அந்த நாகப்பட்டினத்துல பேசினாரு, அங்க உள்ள லோக்கல் இஷ்யூ, அப்புறம் அந்த காலேஜ் பத்தி பேசினாரு. காலேஜ்ல